செல்லம்? எனக்கு 31 வயசுங்க மேடம். அவருக்கு அவருக்கு 30 வயசு. வேணுங்கிறத செய்யறேன் அப்படின்னு சொல்லி தாங்க மேடம் இது பண்ணாரு. பெத்த தகப்பனே பார்த்துக்கல, இன்னொருத்தன் பார்த்துப்பனா? சாப்பிட்டுட்டு மொபைல் நோண்டிக்கிட்டு சுத்தமாக வேலைங்கிறத நினைக்கிறதே கிடையாதுங்க மேடம். அதையும் மீறி நான் கேட்டால் என்னை அடிக்கிறதுங்க மேடம். ரொம்ப சித்திரவதை தாங்க மேடம். எங்கள் அம்மா போட்டு அடிப்பாங்க மேடம். எங்கள் அம்மா பாங்க மேடம், ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மேடம். டெய்லி எங்கள் அம்மாவை வைத்து எட்டி வைக்கிறாங்க மேடம். அண்ணங்கிட்ட பேசக்கூடாதுங்க மேடம். அம்மாட்டே அண்ணன்ட்டு பேசக்கூடாது சொன்னீங்களா தம்பி? எங்கள் அண்ணனை நான் வச்சிருக்கேன்னு சொல்லி பேசுறதுங்க மேடம். உங்கள் அண்ணன் கூட போய் படுத்துட்டு வந்தியான்னு கேட்கறதுங்க மேடம். இந்த மாதிரிலாம் பேசினா என்ன பண்ணலாம் உங்களை? மீசை வச்சா மட்டும் பத்தாது, பொம்பளை மதிக்கிறது வந்தா ஆம்பளை. பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க சித்தப்பா மேடம் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தப்பாக நடந்துட்டு வரும் மேடம். அப்போ அண்ணனை தப்பாக பேசுவீங்க. நீங்கள் உங்கள் தங்கச்சிட்டு அப்படி தான் இருப்பீங்களான்னு? இவர் வேணுமா வேண்டாமா உனக்கு? எனக்கு வேண்டாங்க மேடம். உங்களுக்கு எங்கேருந்து வரீங்க? திருச்செங்கோட்டிலேருந்து வரேங்க. உங்கள் பேர்? தேவிகாங்க மேடம். சொல்லுங்கள் தேவிகா. நான் 18 வயசு வேலைக்கு போனேங்க மேடம். 9th படிச்சிருக்கேங்க மேடம். 9th. அதுக்கு மேலே ஏன் படிக்கல? அதுக்கு மேலே கொஞ்சம் படிப்பு சரியாக வரல அப்படிங்கிறனால படிக்கலைங்க மேடம். அப்புறம் 18 வயசு ஆனதையும் கம்பெனிக்கு வேலைக்கு போனேங்க மேடம். வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? வீட்டில் என் கூட பிறந்தவங்க அக்கா 2 பேர் இருக்காங்க மேடம். அண்ணன் ஒருத்தர் இருந்தாங்க. அக்காவுக்கு இப்போ 2 அக்காவுக்கும் மேரேஜ் பண்ணிட்டாங்க, அண்ணனுக்கும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. நான் தான் கடைசி பொண்ணுங்க மேடம். அக்காலாம் படித்தவங்களா? அக்காவுமே படிக்கலைங்க மேடம். ரொம்ப கஷ்டம். அப்பா இல்லைங்க மேடம். அப்பா இறந்துட்டாருங்க மேடம். நான் 1 வருஷத்து குழந்தையிலேயே அப்பா இறந்துட்டார். அம்மா மட்டும்தாங்க மேடம் எங்களை காப்பாற்று. அம்மா வேலை செஞ்சு தான் உங்களை காப்பாற்றினாங்க? ஆமாங்க மேடம். ஒரு ஆள் சம்பாரிச்சுதாங்க மேடம் எங்களை காப்பாற்றினாங்க. சரி சொல்லுங்கள். 9th முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வீட்டில் தாங்க மேடம் இருந்தேன். அப்புறம் கம்பெனிக்கே வேலைக்கு போனேங்க மேடம். வேலைக்கு போன இடத்துல ஒருத்திட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவரை விரும்பி மேரேஜ் பண்ணிக்கிட்டேங்க மேடம். அப்பா அம்மா சம்மதத்தோடையா? அம்மா சம்மதத்தோட. அவங்க வீட்டில் யாரும் சம்மதிக்கலைங்க மேடம். எங்கள் அம்மாவே சம்மதத்தோட எங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன் அவங்க வீட்டில் சம்மதிக்கலை? அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்ட்டாங்க மேடம். ஏன்? அவங்க என்னை மிஞ்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்லை, எனக்கு அந்த பிள்ளை வேண்டாம், நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க மேடம். இவர் உங்கள் அம்மா அங்கே போய் பேசலையா? போய் பேசலிங்க மேடம். எங்கள் அம்மாவும் வேண்டான்ட்டாங்க. சரி அவங்க வரல, அவங்க வரப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுட்டாங்க மேடம். அப்புறம் ஒரு 6 மாதம் அம்மா வீட்லேயே வச்சுருந்தாங்க மேடம். அப்புறம் அவங்க வீட்லேயே வந்து கூப்பிட்டாங்க, போனோம், பேசணும், நல்லா இருந்தோம். இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து இருந்தாங்க மேடம். பெண் குழந்தை பிறந்த வரைக்கும் நல்லா இருந்தாருங்க மேடம். பிறந்ததுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க மேடம். குடித்து ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவர்கிட்டயும் நல்லா கொடுமையெல்லாம் ரொம்ப அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க மேடம். அப்புறம் ஒரு கட்டத்தில் இவர்கிட்ட நம்மளால் வாழ முடியாதுன்னு யோசிச்சேங்க மேடம். அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் இருந்தேங்க மேடம். மறுபடியும் அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து என்னை கூப்பிட்டாங்க மேடம். இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, வந்து என்னோட போல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவோட கூட்டிகிட்டு வந்து பேசி அம்மா அமுச்சு வச்சாங்க மேடம். அமுச்சு வச்சு 2வது ஒரு பையங்க மேடம். பையனுக்கு இப்போ 10 வயசு ஆகுதுங்க மேடம். பையனுக்கு 2வது பையன் பிறந்துட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அதிகமாக டார்ச்சர் ஆரம்பிச்சிட்டாருங்க மேடம். குடிச்சிட்டு வந்து டெய்லி அடிக்கிறது. நான் தாங்க மேடம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போவும் கொஞ்ச நாள் வேலைக்கு போனாருங்க மேடம் அவருமே. அப்புறம் வேலைக்கு போகிறத நின்றுட்டாருங்க மேடம். வேலைக்கு போகிறதே விட்டுட்டாரு. ரொம்ப கொடுமை. வேலைக்கெல்லாம் போகும்போது பசங்களை என்ன பண்ணுவேன்? பசங்க அவங்க பார்த்துக்குவாங்க மேடம். அவரோட அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க மேடம். ஒன்றா கூட்டு குடும்பமாக? ஆமாம், பார்த்துக்கிட்டனால நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க மேடம். இருக்க அப்புறம் ரொம்ப நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் பிடுங்கி திங்க ஆரம்பிச்சிட்டாருங்க மேடம். ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கவும் தான் அப்புறம் சரி இதுக்கு மேலே இவர்கிட்ட இருந்து பிழைக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்ததுனால தான் அம்மா வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டேங்க மேடம். எப்படி இவரை லவ் பண்ண நீ? கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க மேடம். அவர் வந்து அங்கே ஆப்ரேட்டராக இருந்தாருங்க மேடம். நான் லேபர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க மேடம். அங்கே வந்து பேசி பழக்கப்படுத்திட்டேங்க மேடம். ஒரு 6 மாதம் நல்லா பழகினாருங்க மேடம். அதுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி அம்மா வீட்டில் அவரே வந்து பேசினாருங்க மேடம். பேசி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க மேடம். பண்ணி அதுக்கு மேலே தாங்க மேடம் இப்படியெல்லாம் ஆச்சு. சரி, 2வது வாட்டி 2வது பையனுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது நீ வீட்டுக்கு போன? பையன் பிறந்து ஒரு 6 மாதத்துலேயே போயிட்டேங்க மேடம். சரி, அங்கே போயிட்டீங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அம்மா வீட்டுக்கு போய் அங்கேயும் இருந்து வேலைக்கு மறுபடியும் அதே இடத்து கம்பெனிக்கே தாங்க மேடம் போயிட்டு இருந்தேன். இவ்வளோ நாளும் கம்பெனிக்கு தான், அந்த கம்பெனியில் தான் ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க மேடம். அதுக்கப்புறமா தான் இப்போ இன்னொருத்தர் பழக்கமானாருங்க மேடம். பிரிஞ்சு இப்போ 2 வருஷமாக இருந்தாங்க மேடம். அவரை விட்டு பிரிஞ்சு 2 வருஷமாக நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு சாப்பிட்டுட்டு நல்லா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நல்லா இருந்தேங்க மேடம். மறுபடியும் ஏம்மா தப்பு பண்ணுறீங்க? ஒரு வாட்டி தப்பு நடந்துடுச்சு, மறுபடியுமா? அதுதாங்க மேடம் தெரியாமல் நான் எனக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி இது பண்ணிடுறாங்க மேடம். சரி, போனேன். அதுக்கப்புறம் இவர்கிட்ட பழக்கமாச்சுங்க மேடம். பேசி
பழக்கம் பண்ணனால 2 குழந்தைங்கள வச்சுட்டு சரி நம்ம சமாளிக்க முடியல, நான் ஒன்று மேரேஜ் பண்ணி நல்லா பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசினாருங்க மேடம். நானும் அம்மாக்கிட்டையெல்லாம் கேட்டேன். ஆனால் அம்மா அந்த செகண்டு கூட வேண்டாம், அவனை பார்த்தாவே நல்லவனாட்டமே தெரியல, வேண்டாம் பண்ணவே வேண்டாம்னு என்னை ரொம்ப இது பண்ணாங்க மேடம். நான் தான் சரி பண்ணிக்கிறேன் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க மேடம். கடைசியில் ஏமாந்து பண்ணிட்டேங்க மேடம். நீ என்ன தப்பு பண்ணியிருக்க தெரியுமாம்மா? ஓகே, உன் கணவர் வந்து தொந்தரவு பண்ணாருன்னா நீ மாமியார் மாமனார் கூட டச்சில் இருந்திருக்கணும். 2 பசங்க இருக்குல்ல, ஆமாங்க மேடம். அவங்க வீட்டில் அவங்களும் யாரெல்லாம் போக இருக்காங்க? போக அவங்க வீட்டில் தம்பி ஒன்றுங்க மேடம், அக்கா ஒன்றுங்க மேடம், இவரோட பிறந்தவங்க. அவங்க எல்லாமே நம்ம தம்பி நம்ம பையன் பண்ணுற தப்ப அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க மேடம். நான் என் மேலேயே தான் எல்லா குறையும் சொல்கிறாங்க. அவன் தான் இப்படி இருக்கான், நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சாலும் நான் சம்பாதிக்கிற காசும் அவங்க தான் மேடம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வீட்டில் வைக்கிறதுக்கும் இல்லைங்க மேடம். ஒரு ஃபோன் வாங்கி வச்சா கூட அந்த ஃபோனையும் கொண்டு போய் விற்று குடிச்சிட்றாங்க மேடம். காசு கிடைக்கலனா காசு கொடுக்கலனா அடிச்சிடுறதுங்க மேடம். ரொம்ப ஒரு வீட்டில் இருக்க இருந்தீங்க. கூட்டு குடும்பமாக தாங்க மேடம் இருந்தோம். அவங்க அம்மா அப்பாவையுமே அடிப்பாங்க மேடம். காசு தரல அப்படின்னா அருவாள் எடுத்துகிட்டு துரத்து வருங்க மேடம் ஊர் ஃபுல்லாக. ஆனால் இருந்தாலும் அவங்க பையனுக்காகவே தான் சப்போர்ட் பண்ணுறாங்க மேடம். அவங்க சப்போர்ட் இருந்திருந்தா கூட நான் மாறி இருப்பேங்க மேடம். அவங்க சப்போர்ட்டும் எனக்கு போக போக குறைஞ்சிருச்சுங்க மேடம். அதனால தான் அம்மா வீட்டுக்கு சரி, இப்போ 2வது ஆளை கல்யாணம் பண்ணேன், அதுக்கப்புறம் இப்போ இவர் கல்யாணம் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் வேலைக்கு போனாருங்க மேடம். அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது இவரையும் கம்பெனியில் தாங்க மேடம் மீட் பண்ணேன். மீட் பண்ணி பேசினோம். அவரே 2 பிள்ளைங்களையும் நான் பார்த்துக்கிறேன், நல்லா பார்த்துக்கிறேன், வேணுங்கிறத செய்யறேன் அப்படின்னு சொல்லி தாங்க மேடம் இது பண்ணாரு. எங்க வீட்டுல யாரும் பெத்த தகப்பனே பாத்துக்கல, இன்னொருத்தன் பாத்துப்பனா? பாத்துக்க மாட்டாங்க. நம்பிதாங்க மேடம். சரி இவ்வளோ தூரம் என்ன ரொம்ப இது பண்ணாருங்க மேடம். பிள்ளைங்களுக்கு தீனி வாங்கி கொடுக்கவும் சாப்பாடு வாங்கி தரவும் அப்படியெல்லாம் பண்ணவும் நான் கொஞ்சம் இதாயிட்டேங்க மேடம். அப்புறம் பொண்ணுக்கு என்ன வயசுமா அவனுக்கு? பொண்ணுக்கு இப்போ 14 வயசு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க மேடம். 2022 கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க மேடம். பண்ணி இப்போ அவர் வேலைக்குங்கிறதே போகிறது கிடையாதுங்க மேடம். அவரும் குடிக்கிறத ஆரம்பிச்சிட்டாருங்க மேடம். குடிச்சிட்டு எல்லாம் டார்ச்சல், ரொம்ப டார்ச்சலுங்க மேடம். கல்யாணம் பண்ணி ஒரு 3 மாதம் நல்லா இருந்தேங்க மேடம். அதுக்கு மேலே எல்லா கொடுமையும் அனுபவிச்சிட்டேங்க மேடம். இப்போ எதுக்கேம்மா இங்கே வந்திருக்கேன்? எனக்கு வேண்டாம், என்னை பிரித்து விட்டுட்டு என் பிள்ளைங்களோட நான் சந்தோஷமாக சம்பாரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துக்கிறேங்க மேடம். நான் என்ன கேட்குறேன், பிரித்து விடுறதுனா ரொம்ப ஈஸியான விஷயம். நீ இதுக்கு முன்னாடி புருஷனை பிரிஞ்சு தானே போனேன். ஆமாங்க. இப்போ இதுக்கு மட்டும் இங்கே வந்த? இது ரொம்ப டார்ச்சலுங்க மேடம். என்னை விட்டு போகிற மாதிரி தெரியலிங்க மேடம். அப்படி போனாலும் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விரட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க மேடம். இங்கே வந்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? இங்கே வந்து நான் கண்டிப்பாக என் பிள்ளைங்களுக்கு ஒரு இது வேணுங்கன்னுக்காக வந்தேங்க மேடம். சரி தேவிகா, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, உங்கள் ஹஸ்பண்ட்டை நான் பேசிட்டு கூப்பிடுறேன். சரிங்க, வெயிட் பண்ணு. ஓகே, உங்கள் பேர்? கிருஷ்ணா. கிருஷ்ணா. என்ன வேலை பண்ணுறீங்க தம்பி? பெயிண்டிங் போயிட்டுருங்க. பெயிண்டிங் போயிட்டுருக்கீங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க தம்பி? அம்மா அப்பா அக்கா 2 பேர், தங்கச்சி. நீங்கள் ஒரே பையனா? படிச்சிருக்கீங்களா? பாலிடெக்னிக். அப்புறம் ஏன் பெயிண்டிங் வேலைக்கு போகிறீங்க? பாஸ் பண்ணிட்டீங்களா பாலிடெக்னிக்? பண்ணிட்டீங்க. என்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க்கா? ஏன் அது பண்ணுறதில்ல? அவள் ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்க மேடம். எனக்கு என்னாச்சுப்பா? கீழே விழுந்து, ஆக்சிடென்ட் வண்டியில் போய் கீழே விழுந்து. அம்மா அப்பா என்ன வேலை செய்கிறாங்க? அம்மா வந்து நகராட்சியில் இருக்காங்க. அப்படியா? அப்பா? அப்பா கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னாச்சு? பழசாலம் கொஞ்சம் மறந்து போச்சு மேடம். அப்படியா? மண்டையில் அடிபட்டுதா? ஆமாம், 2018 மேடம். 16 இருக்கும் மேடம். எப்போலேருந்து இந்த குடிப்பழக்கம்? 2018 அதுக்கப்புறம் தான். ஆக்சிடென்ட்க்கு அப்புறம். சரி, நீங்கள் தேவிகாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்ததா? இல்லை. ஏன் அவங்கள லவ் பண்ணீங்க? பிடிச்சிருந்தது. என்ன பிடிச்சிருந்தது? அவங்கள பிடிச்சிருந்தது. அவங்கள பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது தெரியுமா? ஏற்கனவே வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போயிருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் நம்பிக்கை கொடுத்து தானே கல்யாணம் பண்ணீங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? அவங்க சைட்லேருந்து எதாவது மிஸ்டேக் இருக்கா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. நல்ல பொண்ணு தான், உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்புறம் ஏன் தேவிகா வர சொல்லுங்க. உங்கள் 2 பேருக்கு வயசு வித்தியாசம் இருக்காமா? எனக்கு 31 வயசுங்க மேடம். அவருக்கு 30 வயசு. சரி, இப்போது அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சாமா?
ஆச்சுங்கம்மா, என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த குடி பழக்கமா? ஆமாங்க. அவருக்கு நிறைய விஷயங்கள் மறந்து போச்சு சொல்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம், இந்த மாதிரியெல்லாம் எந்த இதுவும் இல்லைங்க. பேசிகிட்டு இருந்தது முதல் கொண்டு எல்லாமே ஞாபகம் இருக்கு. இப்போ நீங்கள் கூட்டு குடும்பமாவா இருக்கீங்க? இல்லைங்க மேடம், நானும் பிள்ளைங்க இவரோட தாங்க. தனியாக தான் இருக்கீங்க? ஆமாங்க மேடம். இப்போ ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லு தேவிகா, என்னெல்லாம் பண்ணுறாரு அவர்? மேடம் வேலைக்கு போகிறது இல்லைங்க மேடம். நேரத்துக்கு நான் சாப்பாடு ஆக்கி கொடுத்துட்றதுங்க மேடம். சாப்பிட்டுட்டு மொபைல் நோண்டிக்கிட்டு வேலைக்கு சுத்தமாக வேலைங்கிறத நினைக்கிறதே கிடையாதுங்க மேடம். அதையும் மீறி நான் கேட்டால் என்கிட்ட சண்டை பண்ணுறது, என்னை அடிக்கிறதுங்க மேடம். ரொம்ப சித்திரவாதம் தாங்க மேடம். வேலைக்கு போகலையான்னு கேட்டால் போகல, நாளைக்கு போகிறேன், அவ்வளோதாங்க மேடம். அதுக்கு மேலே எந்த பதிலே வராதுங்க மேடம். செல்லு தான் மெயினில் இருக்கிறது. செல்லில் என்ன பண்ணுவார்? செல்லில் எனி டைம் இன்ஸ்டா பார்க்குறது, கிரிக்கெட் பார்க்குறது, இதுதாங்க மேடம் அவருக்கு. பிள்ளைய நம்ம இப்படி இவ்வளோ ஏமாற்றி கல்யாணம் பண்ணோம், பிள்ளைங்க 2 வச்சுருக்கா, அந்த பிள்ளைங்களை நம்ம பார்க்கணும், அவங்களுக்கு தேவையானது செய்யணுங்கிற எந்த ஒரு எண்ணமுமே இல்லைங்க மேடம். இன்ன வரணுமே மேடம். உனக்கு 2 பசங்கள்ல? 2 குழந்தைங்க, பொண்ணு 1 பையன் 1. பொண்ணு தாங்க மேடம் மூத்தது, பையன் 2வதுங்க மேடம். இப்போ இவருக்கு ஒரு பையன் பிறந்திருக்குங்க ஓ, மேடம். இது எப்போ? இது விட்டு பழகி கொஞ்சம் நல்ல அப்புறம் பையன் பிறந்துட்டாங்க மேடம். 2022 கல்யாணம் பண்ணாங்க மேடம். 23 ஒரு பையன். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னனால அதையும் வச்சுக்கிட்டேங்க மேடம். என்ன வயசு குழந்தைக்கு? தம்பிக்கு இப்போ 2.5 வயசு ஆகுதுங்க மேடம். ஒரு அம்மா கிட்ட பேச முடியறதில்ல, ஒரு அண்ணன் அக்கா யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுங்க மேடம். இவரை கல்யாணம் பண்ணதுலேருந்து என் வீட்டில் யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுங்க. பேசக்கூடாதுடா கூடாது, அதுக்கு மேலே கேட்ட அடிதாங்க மேடம். ஹலோ, அம்மாட்ட பேசக்கூடாது சொல்கிறீங்களா? ஏன்? அண்ணங்கிட்ட பேசக்கூடாதுங்க மேடம். அம்மாட்டே அண்ணன்ட்டு பேசக்கூடாது சொன்னீங்களா தம்பி? மேடம் இப்போ எப்படின்னா இப்போ பக்கமாக மேடம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மேடம் வீட்டில் சண்டைங்க மேடம். அப்போ வந்து எங்கள் மாமியை வந்து வீட்டில் தான் மாமி இருந்தாங்க. எனக்கு ஒய்ஃப் சொன்னீங்க, எங்கள் ஒய்ஃப் அடிச்சு மேடம். அதுக்கு வந்து எங்கள் மாமி வந்து நடிச்சிட்டாங்க. நானும் கோவத்தில் அடிக்கவெல்லாம் இல்லைங்க மேடம். அம்மா வந்து சட்டையை பிடிச்சாங்க மேடம். திருப்பி அம்மாவை முடியை பிடிச்சி கன்னத்தில் அரைஞ்சிட்டாருங்க மேடம். அதுக்கு கேட்க வந்ததே எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா பசங்க 2 அக்காவுக்குமே ஆளுக்கு ஒரு பையன் இருக்காங்க மேடம். அவங்க வந்து கேட்க வந்தாங்க மேடம். கேட்க வந்தப்போ கதவை நான் இவரை உள்ளே விட்டு லாக் பண்ணிட்டேங்க. இவரை நான் காப்பாற்றுறதுக்காக உள்ளே விட்டு லாக் பண்ணிட்டேங்க மேடம். அவங்கெல்லாம் வந்து கதவு ஜன்னலையெல்லாம் எங்கள் அக்கா பசங்க எங்கள் அண்ணன் எல்லாம் உடச்சிட்டு போயிட்டாங்க மேடம். அதில் மேடம் பேச வேண்டாம். அம்மாவை அடிப்பீங்களா நீங்கள்? அவங்க அம்மாவை அடிச்சிருந்தா பரவாயில்லைங்க மேடம். ஏன் அது எப்படி பரவாயில்ல? இல்லை அப்படி சொல்கிறேங்க மேடம். அவங்க அம்மாவை அடிச்சிருந்தா பரவாயில்லைங்க மேடம். எங்கள் அம்மா வந்து நின்று கேட்ட வாரத்துக்கு எங்கள் அம்மாவை மையத்தை பிடிச்சி அடிச்சிட்டாருங்க மேடம். மேடம் ஃபஸ்ட்டு அவங்க அம்மா தான் மேடம் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அடித்தேன். அம்மா எதுக்கு அடிச்சாங்க? உங்கள் ஒய்ஃபு அவங்க பொண்ணு அடிச்சதுக்கு. நீங்கள் அவங்க பொண்ணு அடிச்சதுக்கு தான் அடித்தாங்க. அப்போ நியாயமாக தானே அடிச்சிருக்காங்க. நியாயமாக இவ அடிச்சிருக்கணும் திருப்பி உங்களை. அவளுக்கு தெம்பு இல்லை, அதனால அவங்க அம்மா அடிச்சாங்க. கண்டிப்பாங்க மேடம். நான் ஆரம்பத்தில் நல்லா இருந்தேங்க மேடம். சம்பாதிச்சு தின்னுட்டு என் பிள்ளைங்களை அப்படி வச்சுருந்தேங்க மேடம். எனக்கு காப்போன் தோடு, என் பிள்ளைங்களுக்கு தோடு எடுத்து வச்சுருந்தேன், கொலுசு எடுத்து வச்சுருந்தேன், எல்லாமே இவரை கல்யாணம் பண்ணங்க மேடம். தோடு நானாக தான் கொண்டு போய் கையில் காசு இல்லைன்னு வச்சேங்க மேடம். இது எல்லாம் இவர் எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் தாங்க மேடம் இது பண்ணிட்டாங்க. எல்லாமே இதான் நாளைக்கு செய்கிறேன் இன்னைக்கு செய்கிறேன்னு எங்களுக்கு இன்ன வரல எதுவுமே செய்யலைங்க மேடம். எவ்வளோ சம்பாதிக்கிறேம்மா? நான் இப்போ பையனை தாங்க மேடம் பார்த்துட்டு, இப்போ வேலைக்கு என்னால் போக முடியாது இல்லைங்க மேடம். அப்போ எப்படி சாப்பிட்றீங்க? அப்படியே அவங்க அம்மா கிட்ட போய் 150 வாங்கிட்டு வர்றதுங்க மேடம். அவங்க அம்மா ஏன் கொடுக்குறாங்க? அவங்க அம்மாவை போய் மிரட்டி வாங்கிட்டு வந்துடுறாங்க மேடம். இப்போ நீயும் வேலைக்கு போகிறது இல்லையா? இப்போ நானும் வேலைக்கு போகிறது இல்லைங்க மேடம். பையன் பிறந்ததுலேருந்து வேலைக்கு போக முடியலைங்க மேடம். அப்புறம் பையனை பார்த்துக்கிட்டு தாங்க மேடம் வீட்டில் இருக்கேன். எதுவும் கேட்கறதுக்கு இல்லைங்க மேடம். கூட பிறந்த அண்ணங்கிட்டையும் பேசுறது இல்லைங்க மேடம். வீட்டில் எங்கள் அம்மாக்கிட்டையும் அக்காக்கிட்டையும் பேசக்கூடாது, பேசுனா அடிதாங்க மேடம். காட்டுத்தனமாக அடிக்கிறதுங்க மேடம். எங்கள் அண்ணனை நான் வச்சுருக்கேன்னு சொல்லி பேசுறதுங்க மேடம். உங்கள் அண்ணன் கூட போய் படுத்துட்டு வந்தியான்னு கேட்குறதுங்க மேடம். இந்த மாதிரிலாம் பேசினா என்ன பண்ணலாம் உங்களை? மேடம் இது நான் பேசிகிட்டு இருக்கும்போது மேடம் அவங்க சித்தப்பா மேடம் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தப்பாக நடந்துட்டு மேடம். அதுலேருந்து மேடம் இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி பார்த்து எனக்கு இந்த மாதிரி தோணுங்க மேடம். ஓ, உங்கள் அப்பா அண்ணனை தப்பாக பேசுவீங்க மேடம்? நீங்கள் உங்கள் தங்கச்சிட்டு அப்படி தான் இருப்பீங்களா? அதை கேட்க முடியாதுங்க மேடம். நீங்கள் உங்கள் தங்கச்சிட்டு அப்படி தான் இருப்பீங்களான்னு எப்படி புத்தி போகிறது? ஏன் கல்யாணம் பண்றீங்க? பார்த்துக்க முடியலனா எப்படி இந்த கெட்ட எண்ணம் வருது? நீங்க போன்ல என்ன பாக்குறீங்க? கிரிக்கெட்.
உட்காரணும், சாப்பிடணும், கிரிக்கெட் பார்க்கணும், என் இதுதான் லைஃப் இல்ல? என் பிள்ளைங்களுக்கு இன்ன வரலும் எனக்கு உடம்பு முடியாத போனதுலேருந்து என் பிள்ளைங்களுக்கு இன்ன வரலும் ஒரு நாள் நான் தண்ணி ஊற்றி விட்டது இல்லைங்க மேடம். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால உங்களுக்கு என்னாச்சு உடம்புக்கு? எனக்கு இப்போ ரத்தம் இல்லைங்க மேடம். உடம்புல 4 பாயிண்ட் தாங்க மேடம் இருக்கு. அதை பார்க்கறது கூட முடியலைங்க மேடம். 4 பாயிண்ட் தான் ஹீமோகுளோபின் இருக்குன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்களே. அதுக்கு கூட கூட்டிகிட்டு போக முடியலைங்க மேடம். கேட்டால் நான் எதுக்கு பார்க்கணும், என்ன போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தியில, நான் பார்க்க மாட்டேன், சாவு செத்துப்போ, நான் எதுக்கு உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க மேடம். நீங்க விருப்பம் பட்டு தானே கல்யாணம் பண்ணீங்க, அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? உங்க மனசுல ஏதாவது இருந்தா சொல்லுங்க தம்பி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆ? உங்களை மீறி நான் எந்த தப்பு பண்ணியிருப்பேன்னு கேளுங்க மேடம். எதுவுமே இல்லைங்க மேடம். என்னை சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. நீங்கள் அவரையே நேராகவே வச்சு கேளுங்க. அந்த அளவுக்கு நான் இருந்தேங்க மேடம். ஒரு சண்டைன்னா கூட நான் என் இன்னொரு வீட்டில் சொல்ல குழந்தை மாட்டேங்க. பெற்றுக்கிட்டேன், 2 குழந்தைங்கள பாத்துக்கவே முடியல, இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டேன், இப்ப என்ன பண்ணுவேன்? பெத்து பெத்து போடுறது, அந்த குழந்தைங்க கஷ்டப்படுறது, நீங்க பண்ணறது தப்புக்கு அந்த குழந்தைங்க என்ன பொழிச்சுது? ஏன் பெத்துக்கிறீங்க? அதுதான் நிறைய இருக்கே, அதை யூஸ் பண்ணி தொலை வேண்டியதானே. தப்புக்கு மேல தப்புக்கு மேல தப்பு பண்ணறது. நல்லா பார்த்துக்குவாருன்னு நம்பி தாங்க மேடம் நான் வச்சுருந்தேங்க மேடம். கடைசியில் இப்படி காலவாரின்னு தெரிந்து நான் அப்பயே கூட இது ஒன்று பண்ணியிருப்பேங்க மேடம். இப்ப அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சுல. ஆமாங்க மேடம். பசங்க வந்திருக்கா? இருக்காங்க மேடம். கூப்பிடுங்க பசங்களை. என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது தீனியோ பொல்லாதோ போடுற ஜட்டி துணி முதல் கொண்டு இது நாள் வரைக்கும் ஒரு என்ன நான் கல்யாணம் பண்ணணும், அதுலேருந்து என் பிள்ளைங்களுக்கு எந்த சந்தோஷமுமே இல்லைங்க மேடம். துணி முதல் கொண்டு ஆசைப்பட்டு எது அவங்களுக்கு 10 ரூபாய்க்கு தீனி கேட்டால் கூட என்னால் வாங்கி தர முடியாத நிலைமையில நான் இப்போ இருக்கேங்க மேடம். ஏன் உங்க அம்மா உன்னை விட்டாங்க அப்படி? அம்மா அதுக்கு தான் சொல்லவே மாட்டாங்க மேடம். அம்மா கிட்ட சொல்ல ஒரு அம்மா டைம் number சொல்லியே இருக்கா? அம்மா ஒரு டைம் அடிச்சிட்டாங்க மேடம். நம்பர் இருக்கா? இருக்குங்க மேடம். இவர் வேணுமா வேண்டாமா உனக்கு? எனக்கு வேண்டாங்க மேடம். உங்களுக்கு உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க வேணுமா வேண்டாமா? இப்படி இருந்தா முடியாது. வாடகை இன்னும் கட்டலிங்க மேடம். வீட்டை பொங்கலுக்கே வீட்டை பூட்டிட்டாங்க மேடம். ஒரு மாதத்துக்கு 3100 தாங்க மேடம் வாடகையே. இப்போ 2.5 வருஷமா வாடகை கட்டாது. இப்போ 80,000 சேர்ந்து போயிடுச்சுங்க மேடம். இப்போ வாடகை அன்னைக்கு ஹவுஸ் ஓனர் வந்து இவ்வளோ நாள் எனக்காக இருந்தாருங்க மேடம். விட்டு வச்சுருந்தாரு. பிள்ளைகளை வச்சுட்டு இந்த பிள்ளை எங்கே போகுங்கிற ஒரு இதில் தாங்க மேடம் அவர் இவ்வளோ நாள் வீட்டை பூட்டலிங்க மேடம். இந்த டைம் பொங்கலுக்கு வந்து இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தால் நீங்கள் இன்றைக்கி நாளைக்குன்னு ஏமாற்றிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பொங்கலுக்கு தாங்க மேடம் 14ஆம் தேதி வந்து வீட்டை பூட்டிட்டு போனாருங்க மேடம். இப்போ எங்கே இருக்க? நாங்கள் 3 நாளாக பக்கத்து வீட்டில் இருந்தேங்க மேடம். அப்பயுமே அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க மேடம். நீ அவங்க பக்கத்து வீட்டில் இரு, அந்த அக்கா வீட்டில் இரு, நான் வந்து காசை கட்டுறேன்னு சொல்லி சொன்னாரு மேடம். கட்டலிங்க மேடம். அப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்கு 3 நாள் கண்டு அவங்க வீட்டில் உரம்பரை வந்துட்டாங்க மேடம். நோம்பி டைம் உரம்பரை வந்துட்டாங்க. நான் சரி அவங்க வீட்டில் இருக்க முடியாதனால அக்கா வீட்டுக்கு போயிட்டேங்க மேடம். அங்கே போய் அங்கேயும் வந்து அங்கேயும் ராவடி தாங்க மேடம் பண்ணுறாரு. அங்கேயும் வந்து குடிச்சிட்டு சத்தம் போட்டு பொங்கல் அன்னைக்கெல்லாம் அங்கேயும் சண்டை தாங்க மேடம். பொங்கல் முடிஞ்சு சனிக்கிழமைக்கெல்லாம் உனக்கு டைமு, இதுக்கு மேலே ஒரு விஷயம் சொன்னா கேட்பியா? கேட்பேங்க மேடம். ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆமாங்க மேடம். இந்த கல்யாணம் செல்லவே செல்லாது. சரிங்க மேடம். தூக்கி போட்டுரு. அவ்வளோதாங்க மேடம். அவ்வளோதான். பசங்களை கூப்பிடுங்க. படிக்கிறீங்களாம்மா? நல்லா படிப்பீங்களா? எத்தனாவது படிக்கிறீங்க? நல்ல மார்க் வாங்குவலா? நல்லா படிப்பாங்க மேடம். பசங்க நல்லா படிக்கிறாங்கல்ல, நல்லா படிக்கணும். படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க, சரியா? குழந்தை பார்த்துப்பலா? குழந்தைங்க அதெல்லாம் மேடம் நல்லா பார்த்துக்குவாங்க. அவள் ஜாலியாக நானாக தாங்க மேடம் எல்லாம் தேடிக்கிட்டேன். அந்த பிள்ளைங்களுக்கு இன்னொன்று ஆசைப்பட்டதை என்னால் வாங்கி தர முடியலைங்க மேடம். இன்னைக்கு நாளைக்கு வந்து வயசுக்கு வேறு இடத்துல நான் அடுத்த வீட்டை பிள்ளைங்களை வச்சுட்டு உட்காந்துருக்கேங்க மேடம். வாடகையும் இன்னும் கட்டவே இல்லைங்க மேடம். 20,000 அன்னைக்கு கொண்டு வந்து கட்டியிருக்காருங்க மேடம். கட்டிட்டு இதுக்கு மேலே வா நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா எதை நம்பிங்க மேடம் போட்டு ஏற்கனவே 2 டைமு இப்படி தான் பண்ணினாருங்க மேடம். கேஸ் கொடுத்தேங்க மேடம். அங்கே மிரட்டி வான் பண்ணி தான் அனுப்புனாங்க. மறுபடியும் உன்னால் என்ன பண்ண முடியும், கேஸ் தானே கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எடுத்துட்டு வெளியில் போமா, வெளியில் போய் வெயிட் பண்ணி வயிறு எரியுது பார்த்தா. அப்படிதாங்க மேடம் இருக்கு. ஒரு 8 சாப்பாடு இல்லாமல் எங்களை சாவடிச்சாருங்க மேடம். இப்போ வாடகை கட்ட முடியாது. இப்போ நாங்கள் அடுத்த வீட்டில் உட்காந்துருக்கோங்க மேடம். சரி, இன்னும் என்ன பண்ண போகிறேன்?
நீங்கள் என்னதான் முடிவில் இருக்கீங்க? பிரிஞ்சு போனோம் சார். அவங்க தான் பாவம் குழந்தைங்க 3 பேரும் சார் பாவம் மேடம். பாவம் ஒன்றும் இல்லை, அவங்களும் வேறு பக்கம் போய் இருந்துக்கோ, நானும் அப்படியே போய் இருந்துக்குங்க மேடம். ஆனால் குழந்தைங்க தான் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவாங்க மேடம். யார் இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்களா? நான் சொல்கிறேன் மேடம். இப்போ என்ன பண்ணி பொண்டாட்டி புள்ள வேணுமா வேண்டாமா? வேணும்னா ஒழுக்கமாக 6 மாதம் இருந்து வாடகை ஃபுல்லாக கட்டி வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவளுக்கு பைசா அனுப்பணும். வேண்டாங்க மேடம், எனக்கு பிரிச்சு விட்டுருங்க மேடம். ஈரமா சொல்றது கேளு. அவருக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, அதுக்கு வேணா பொறுப்பு கூட அவருக்கு எடுத்துட்டு இருக்குல்ல. போய் வளர்த்துக்கிட்டுங்க மேடம். என் பிள்ளைங்க இதுக்கு மேல கஷ்டப்பட நான் நீ விரும்பலைங்க மேடம். போக அவர் கூட போக வேண்டாமா? நாங்கள் உங்கள் அம்மாட்ட பேசிட்டு உங்களை அனுப்பிச்சு வைக்கிறோம். சரியா? எனக்கு அங்க போனா கண்டிப்பா பாதுகாப்பு இல்லைங்க மேடம். ஏன் இவர் என்ன பண்ணுவாரு? அங்கேயும் வந்துதாங்க மேடம் பிரச்சனை பண்றாருங்க மேடம். உங்க வீட்ல அண்ணன் இல்ல? அண்ணன் இருக்காங்க மேடம். யாரு அவங்க லைஃப் தாங்க மேடம். அவங்க எனக்கு காவலுக்கு எனி டைம் உட்காந்து இருக்க முடியுங்க மேடம். அவர் வேலைக்கே போறது இல்லைங்க மேடம். நினைச்சா அவங்க வர அம்மா வேலைக்கு போயிருவாங்க மேடம். நினைச்ச நேரத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டாரு. என்ன பிரச்சனை பண்ணா வேற மாதிரி நடக்கும். புரியுதா? என்ன பேர் உங்களுக்கு? கிருஷ்ணா. பிரச்சனை பண்ணறே அது இதுன்னு போய் தண்ணி அடிச்சுட்டு அங்க போய் தொந்தரவு பண்ணீங்க, நடக்கிறதே வேற. சொல்லிட்டேன், என் உயிருக்கு உத்தரவாதமே கிடையாதுங்க மேடம். நான் அம்மா வீட்டுக்கு போலிங்க நீ மேடம். தான் உன்னை பாதுகாத்துக்கணும். நாங்கெல்லாம் இருக்கோம்ல சப்போர்ட்டுக்கு. இருக்குங்க மேடம். இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு நீ வந்து ஒளிஞ்சு விடுவ? இதெல்லாம் ஃபேஸ் பண்ண நேரம் நின்னு ஃபேஸ் பண்ணணும். கண்ணு மூஞ்சிக்கு நேரம் பார்த்து கண்ணை பார்த்து 4 வார்த்தை பேசு. தைரியமா இருந்த பொண்ணு தாங்க மேடம். இப்ப இந்த சரியாயிடும். அடிச்சு எவ்வளவு அடிச்சு நாளைக்கு உடைச்சு ஓடுவ? விட்டாருங்க மேடம். உனக்கு உடம்புல தெம்பு இல்ல, அதனால தான் மேடம். முதல்ல தெம்ப வளர்த்துக்கோ. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி முதல்ல உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். சரிங்க. ஹலோ கிருஷ்ணன், என்ன ஐடியால இருக்கீங்க? எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க மேடம். என்னங்க? எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, கோவத்தில் என்ன இருக்காங்க. புரியாது? நீங்க வேலைக்கு போறீங்களா? ஒரு நாள் வேலைக்கு போன நாளே கிடையாது. அப்புறம் என்ன புரியாது? ஆமா, அதே ஊர்லேயும் மேடம் வேலைக்கு போயிட்டு மேடம் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுத்து தான் மேடம் இருந்து. நீங்களே கேட்டு பாருங்க மேடம். நல்லா தான் ஒரு நாளைக்கு 1000 1200 சம்பாதிக்குங்க மேடம். அப்புறம் ஏன் இப்போ அது பண்ணறது இல்ல? குடிச்சிட்டு இந்த மாதிரி தான் சுற்றிட்டு. ஏன் யார் உங்களை குடிக்க சொல்றது? அவ சொல்றாளா? அப்புறம் குடிச்சிட்டு வந்து ரொம்ப இதா பேசுறதுங்க மேடம். எங்கிட்ட இருக்க முடியல, உங்க அண்ணங்கிட்ட இருக்க முடிஞ்சதா, அவங்க அக்கா கிட்ட இருக்க முடிஞ்சதா? எனக்கு குளிச்சு விடு. என் பிள்ளைங்களுக்கு கூட என்னால குளிச்சு விட முடியாதுங்க மேடம். எனக்கு குளிச்சு விடுன்னு போய் உட்காந்துக்கு வருங்க மேடம். என் உடம்பு இப்படி வீட்டுக்கு நான் இருக்கும்போது கூட போவேன்னு சொன்னது என்னன்னா, அவங்க சித்தப்பா வந்து பாப்பா கூட தப்பா நடந்ததும் ஒரு பெரிய பிரச்சனை போச்சு ஊருக்குள்ள. அதனால தான் அவங்க வீட்டுக்கு எங்கேயுமே என் பிள்ளையை கூட்டிட்டு போவாத. அங்க அவரு எங்க கூட்ட சித்தப்பா எங்க பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொல்றாங்க மேடம். யாரு சொன்னாங்க? பக்கத்து வீட்டுல சொன்னாங்க மேடம். பாப்பா என்ன சொன்னா? பாப்பா நான் இல்லைன்ட்டாங்க மேடம். ஆனால் கடைசியில சொல்லிச்சுங்க மேடம். அதனால தான் மேடம் அங்கே போக வேண்டாம் அப்படி இப்படின்னு. அதனால தான் சொல்றது அங்கே வேண்டாம் அங்கே வேண்டாம். எங்கேயுமே அனுப்புறது இல்லைங்க மேடம். எங்க அண்ணா கல்யாணத்துக்கு கூட போகலைங்க மேடம். அக்கா பொண்ணு இப்போ வயசுக்கு வந்தாங்க மேடம். அதுக்கு நல்லது கெட்டது கோயிலுக்கு எதுக்குமே போனதில்லை. உள்ளேயே வச்சு சித்திரவதை பண்ண இப்படி வெளியே வந்து கூட வாசல்ல உட்கார முடியாதுங்க மேடம். யாராவது போயிட்டா கூட சந்தேகமா வச்சு பேசுறதுங்க மேடம். பக்கத்து வீட்டில் ஃபோனு கூட என்கிட்ட கிடையாதுங்க மேடம். ஃபோன் யாருக்காவது எங்கள் அம்மா கிட்ட பேசணும்னா பக்கத்து வீட்டில் போய் தாங்க மேடம் வாங்கி பேசுவேன். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? கிருஷ்ணன் உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எந்த பிரச்சனை இப்போ என்னதான் முடிவில் இருக்கீங்க? மேடம் ஒன்றாவே இருக்கிறோம் மேடம், பார்த்துக்கிறோம் மேடம். அனுப்ப மாட்டேன். அவங்களும் சாரி, அனுப்ப மாட்டேன். என் பிள்ளைங்கனாவது இதுக்கு மேலே நல்லா இருக்கட்டுங்க மேடம். ஒன்றா இருக்கணும்னா நீங்கள் முதல்ல திருந்தணும், குடிப்பழக்கத்தை விடணும், வாடகை கட்டணும், மாதம் மாதம் அவளுக்கு செலவுக்கு அனுப்பணும். புரியுதா? 6 மாதம் நல்லபடியாக வாழ்ந்துட்டு நல்லபடியாக அதெல்லாம் பண்ணிவிட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். புரியுதா? அது வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அங்கே போய் அவளை மிரட்டவோ அங்கே போய் அவளுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுது நடக்கிறதே வேற. சொல்லிட்டேன் 6 மாதம் ஒரு வாரம் கூட பிரிஞ்சு இருந்தது இல்லைங்க மேடம். பரவாயில்ல, 6 மாதம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் காசை சேர்த்து வைங்க, வாடகை கொடுங்க. இதெல்லாம் தெரியறது இல்ல? பொண்டாட்டி அடிக்கிறதையும் பொண்டாட்டியை கெட்ட வார்த்தை பேசுகிறதையும் அண்ணனோட சேர்த்து வச்சு பேசுறதையும் இந்த பாசெல்லாம் வரல. சித்தப்பா இந்த மாதிரி பண்ணாத அப்புறம் மேடம் அவங்களை பத்தி என்ன சித்தப்பா பேச பண்ணினதுக்கு அவன் என்னமா பண்ணுவான்? செகண்டுக்கு ஒருக்கா எங்களை அது ஏதோ ஒரு டார்ச்சர் தான் உனக்கு குடிச்சிட்டு வந்தா பயந்துட்டு தான் சித்தப்பா மேடம் இருக்குன்னாங்க. பண்ணாங்கிறதுக்காக அவளை அப்படியே டார்ச்சர் பண்ணறதா? வீட்டுக்குள்ள கூட எங்களால நிம்மதியா இருக்க முடியாதுங்க மேடம். சண்டை வந்தா கூட நாங்க கத்தக்கூடாதுங்க மேடம். கத்துனா அவ்வளவுதான், என்ன பண்ணுவேன்னே தெரியாது. சத்தமா பேசக்கூடாதுங்க மேடம். சத்தமா பேசிட்டு எங்கிட்ட என்ன எகர்ற சாவடிச்சிட்டு போயிருவேன் அப்படிங்கிறதுங்க மேடம். பிள்ளைங்களே ஒரு பிள்ளைங்க என்னை அடிக்கிறாங்கன்னு கத்துறாங்க மேடம். அக்கம் பக்கம் வந்துடுறாங்களா மேடம். உடனே பிள்ளைங்கள்ட்ட இது எகர்றதுங்க மேடம்.
இதுதான் உங்க பாசமா? ஒரு வாரம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். வேறுபட்ட மாதிரி தாங்க மேடம். என் பிள்ளைங்களை பிள்ளைங்களா நினைச்செல்லாம் பார்த்ததே கிடையாதுங்க மேடம். ஒரு நாள்ல கூட செஞ்சதும் இல்லை, அக்கறையா பார்த்ததும் இல்லைங்க மேடம். சொல்றாரு பொண்ணுக்கு இப்படி நடந்ததுன்னு. அதெல்லாம் எதுவுமே இல்லை, சும்மா வாய் பேச்சுக்கு மட்டும்தாங்க மேடம். என் பிள்ளைங்களுக்குன்னு அக்கறைப்பட்டு எதுவும் செஞ்சது கிடையாதுங்க மேடம். கிருஷ்ணன் என்ன? எனக்கு வேண்டவே வேண்டாங்க மேடம், இந்த லைஃபே வேண்டாங்க 6 மேடம். மாசம் வெயிட் பண்ணுமா. முதல்ல உடம்ப தேத்துக்கோ. நீ நல்லபடியா உங்க அம்மா வீட்ல போய் இருந்து நல்லபடியா இரு. உனக்கு அம்மா வீட்டுக்கு போறதுக்கு தைரியம் இல்லைன்னா நாங்க இங்க ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறோம். கண்டிப்பா அப்படி கூட எங்களுக்கு Okay. பண்ணுங்க மேடம். நாங்க நம்பி ஆனா நீங்க போகலிங்க மேடம். 6 months வாடகை கட்டி நீங்க நல்லபடியா வேலைக்கு போய் மாசம் அவளுக்கு காசு அனுப்பிச்சு கொடுக்கணும். இங்க வந்து ஒரு மாசம் 20 நாள் வேலைக்கு போவீங்களா? எவ்வளவு சம்பாதிப்பீங்க? வாரமே ஒரு 6000 5000 சம்பர். சரி, அப்போ 4 வாரம்னா 20,000 ரூபா வந்துடும். நான் ஒரே மாதம் டைம் 1 மாதம்லாம் கட்டிட்டு கட்டிட்டு அவங்க வந்து என்னம்மா சொல்கிறாங்கன்னா, நான் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க மேடம், நான் பையனை பார்த்துக்கிறேன் 2 பேருக்கு மாதிரி, இவங்களும் வேலைக்கு தான் போகிறேன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம்னு விட்டுட்டேன் மேடம். ஏன் போனா அங்க ஒருத்தனை வச்சுக்குவேன் மேடம். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்லை, அது மேல வேற எவனையாவது வச்சுக்குவேன். இது ஒரு நோய். அதெல்லாம் முன்ன பேசுனது போல இப்போ 1 வருஷம் இந்த பற்றி என்ன பேசுனதே இல்லை மேடம். எல்லாமே எப்பவுமே தாங்க மேடம் பேசுறாங்க. பேசலங்கிறதுக்கெல்லாம் இல்லைங்க மேடம், எப்பவுமே முன்ன பேசுறாங்க. ஒரு டைம் தான் அதை சோத்துக்கு நம்ம இல்லை, அதுக்கு கொஞ்சம் சண்டை சத்தமா நம்ம கேட்டுட்டோம்னா உடனே அடுத்தவங்க பக்கத்துல வந்து தடுப்பாங்க மேடம். அடிக்கிறதுக்கு வந்தா பக்கத்துல வந்து தடுக்கிறதுங்க மேடம், வந்து தடுத்து விடுவாங்க. அப்பதான் மேடம் எகிரிட்டு வந்து என்ன அடிக்கிறதுங்க மேடம். மனசாட்சி இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் இந்த பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்துறதுக்கு? இவரு குடிக்கிறதுக்காக நம்ம பிள்ளைங்கள லவ்வா வாங்கிட்டு வா, சைடிஸ்க்கு லட்டு வாங்கிட்டு வா, லவ்வா வாங்கிட்டு வா, பாதுஷா வாங்கிட்டு வா. ரொம்ப பிள்ளைங்களும் என்னோட சேர்ந்து அந்த பிள்ளைங்களுமே மன ரீதியாவே ரொம்பவே இதாயிட்டாங்க மேடம். பையனுக்கும் பொண்ணுக்கும் மைக்கு போடுங்க. நீங்க 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்காம்மா? ஆமாங்க மேடம், அம்மா போட்டு குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க மேடம். எங்கள் அம்மா பாங்க மேடம், ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மேடம். அப்புறமேட்டு குடிச்சிட்டு வருவாங்கங்க மேடம், வந்து வாந்தி எடுப்பாங்க மேடம். எங்கள் அம்மா அதை டஸ்ட்பின் எடுத்துகிட்டு வந்து பிடிச்சி கொண்டு போய் கீழே ஊற்றுவாங்க மேடம். எங்கள் அம்மா கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க மேடம். உனக்கு கஷ்டமா இருக்கா கண்ணா? வீட்டில் என்ன பண்ணுறாங்க? டெய்லி எங்கள் அம்மாவை வைத்து எட்டி வைக்கிறாங்க மேடம். கண்ணமாக அப்புறாங்க மேடம். ஒன்று அடிப்பாரா? என்னையும் அடிப்பாங்க, எங்கள் அக்காவை அடிப்பாங்க. போய் கேட்டால் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் சின்ன பசங்க அப்படின்னு எங்களை வாரமாக உட்கார வச்சுட்டு எங்கள் அம்மா போட்டு அடிப்பாங்க மேடம். வேறு ஏதாவது கஷ்டம் இருக்காமா உனக்கு? ஆமாம், அன்னைக்கு அப்பா குடிச்சிட்டு வந்தாங்க மேம். என்ன ப்ராப்ளம்னு தெரியலங்க மேம். பக்கத்து வீட்டுக்காரங்க வெளியே அன்னைக்கு தாங்க மேம் மேடம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு எல்லாம் போய் படுத்துட்டோங்க. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் போய் உள்ளே போனோங்க மேம். கதவு திறந்து வச்சுட்டு தாங்க மேம் இருந்தோம். ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க மேம். அதுக்கப்புறம் நாங்கள் சண்டை போடுறது பார்த்துட்டு ஆப்போசிட் வீட்டில் இருக்கீங்க தேவின்னு கத்துனாங்க மேம். அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கத்துனீங்கன்னா அவ்வளோதான், காலை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி திட்டினாங்க மேடம். அதுக்கப்புறம் அவங்க ஆப்போசிட் வீட்டில் இருக்கவங்க வந்து படுத்துக்கிட்டாங்கன்னு நினச்சிட்டு அவங்களும் படுத்துக்கிட்டாங்க மேடம். சாப்பாடுலாம் உனக்கு ஒழுங்காக கிடைக்கிறதா? இல்லைங்க மேம், ரேஷன் அரிசி சாப்பாடு தாங்க மேம் சாப்பிடுவோம். ஏதோ ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்புறம் தாங்க மேம் நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். டிஃபன் எல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்களா மேம்? அம்மா எல்லாம் செஞ்சு தருவாங்க மேம். அதுக்கு பொருள் எதுவுமே இருக்காதுங்க மேம். அப்புறம் ஸ்நாக்ஸ் கேட்டோம்னா 5 ரூபாய்க்கு வாங்கி தருவாங்க மேம். அதுக்கப்புறம் கேட்டால் இப்போ தான் வாங்கி தந்தேன். சும்மா கேட்டுகிட்டே இருப்பீங்களா, காசு இல்லைன்னு தெரியுதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க மேம். அம்மா திட்டுவாங்க. அப்புறம் நாங்களும் சரின்னு சொல்லி கம்மல் இருப்போம். அப்புறமேட்டு சாப்பாடு செஞ்சு தருவாங்க மேம். அம்மா ஏதோ ஒரு சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க மேம். போலீஸ் ஸ்டேஷன் போய் 2 டைம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அதை சொல்லி அம்மாட்ட சண்டை பண்ணுவாங்க மேம். ஸ்கூலுக்கு போகிறது என்ன சாப்பிட்டுட்டு போவேன் மேம்? அங்கே ஸ்கூலில் தான் மேம் போய் சாப்பிடுவேன்.
பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்கல்ல ஸ்கூலில்? மேம் எஸ் மேம். லஞ்சு மேம் வீட்டிலேருந்து கொண்டு அங்கேயே தான் மேம், காலையிலையும் மத்தியானம் அங்கேயே தான் மேம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பசங்களுக்கு சாப்பிடும். வீட்டுக்கு போகிறீங்களா இல்லை ஹாஸ்டலுக்கு போகிறீங்களா? ஹாஸ்டலுக்கே போயிருக்கேன். வீட்டுக்கு போக வேண்டாமா? சரிம்மா, வெயிட் பண்ணுங்க, வெளியே வெயிட் பண்ணுங்க. டெய்லி எங்கள் அம்மாவை வைத்து ஆக்டிவ் வைக்கிறாங்க மேடம். எங்கள் அம்மா பாவம் மேடம், ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மேடம். கத்துனீங்கன்னா அவ்வளோதான், காலை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேடம். ஹாஸ்டலுக்கு போயிருக்கேன். என்ன செஞ்சாலும் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒரு நினப்பு. அடுத்தது வந்து அவள் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களோட நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கங்கிறதுக்காக நீங்கள் இன்னும் அவளுக்கு பெரிய ஒரு இது பண்ண மாதிரி, சேரிட்டி பண்ண மாதிரியும், அவள் வந்து உங்களுக்கு எப்போ அடிமையாக இருக்கணும்னு மாதிரியும் நீங்கள் நினைக்கிறீங்க. இது 2மே தவறு கிருஷ்ணன். இன்னொரு விஷயம், அவளுக்கு யாரும் இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. நாங்கள் எல்லாருமே கூட நிற்போம், அப்புறம் வேறு எதுவுமே பார்க்க மாட்டோம். வீட்டில் இருக்கிறது பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுவோமோ அதை பண்ணுவோம். அதோட அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அந்த 2 பசங்கள்கிட்டையும் நான் பேசினேன். வீட்டில் என்ன நடக்கிறது எனக்கு கிளியராக புரிஞ்சுது. இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை எடுத்துக்கும் போது, இந்த மாதிரி ஒரு திருமணம் பண்ணும்போது யோசிக்கணும். நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றக்கூடாது. அதுதான் ரொம்ப கொடூரமான விஷயம். அவங்கள அப்போவே சொல்லியிருக்கலாம், என்னால் முடியாதும்மா, இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னால் எடுத்துக்க முடியாது, வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரியாது உங்களுக்கு வேறு ஏதாவது சிக்கல்கள் இருக்கா, வேறு ஏதாவது ப்ரெஷர் இருக்கான்னு எனக்கு தெரியாது. எது இருந்தாலும் நீங்கள் டேக்கிள் பண்ணிங்க. பசங்களையும் அவங்களையும் இப்படி கொடுமைப்படுத்துறதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். புரியுறதுங்களா? நீங்கள் உங்களை திருத்திக்கிங்க, பழக்கத்துலேருந்து வெளியே வாங்க, சம்பாதிச்சு வாடகை கட்டுங்க, கொஞ்சம் காசை உங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க, அதுக்கப்புறம் நாங்களே உங்களை சேர்த்து வைக்கிறோம். சரியா? கிளம்புங்க. பையனை பார்க்குற மருந்து போய் பார்க்க 6 மாதம் எதுவுமே கிடையாது. நீங்கள் திருந்தாமல் எதுவுமே கிடையாது. சாரி. 1 மாதம் அமௌண்ட் ரெடி பண்ணி கட்டிடுங்க மேடம். பைசா மட்டும் இல்லைப்பா, அவளுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு 4 பாயிண்ட் தான் இருக்குன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், பசங்களுக்கு சேஃப்டி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மிச்சம். ஆனால் உங்கள் வாய்ப்பை நான் கம்ப்ளீட்டாக அதுலேருந்து எடுக்கலை. நீங்கள் நல்ல பையன்தான், உங்களுக்கு நல்ல எண்ணம் இருந்திருக்கு, அதனால தான் உங்களை கல்யாணம் பண்ணீங்க. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல தவறிட்டீங்க, அதை திருத்திக்கங்க. சரியா? அம்மாடி சொல்லுங்க மேடம். அவர் வந்து ரொம்ப கெட்டவர்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் தவற விட்டுட்டார். அந்த விஷம் உள்ளே போச்சுன்னா அவரோட புத்தி மாறிடுறது. அதுதான் பசங்கள்கிட்ட பேசினேன், ரொம்ப கொடுமை அனுபவிக்கிறாங்க பசங்க. நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம், இதில் போய் மாட்டியிருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் இன்னொரு குழந்தைய பெற்றுனதுனால உனக்கு இன்னும் காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தியாச்சு. அதாவது நீ பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதையும் பண்ணிட்டேன். வந்து கேட்கலாம் ஆள் இருக்குங்க மேடம். ஆனால் உங்கள் அண்ணன் தம்பிகள்லாம் ஆம்பளையே கிடையாது. பட்டுப்புடவை எடுத்து தரேன், அவனுங்களை கட்டிக்க சொல்லு, என்னை யாரும் வந்து கேட்க முடியாதுங்கிற ஒரு தைரியம் தாங்க மேடம். ஆம்பளைக்கு என்ன ரட்சணம் இதுதானா? இல்லைங்க மேடம். ஒரு மிரர் கொண்டு வந்து காமிக்கட்டுமா இந்த ஆம்பளை எப்படி இருக்காருன்னு? நான் சொன்னேன் மேடம், இந்த சண்டை வந்து கண்ணாடி உடைச்சு மேடம், பையன் காலெல்லாம் கிழிச்சு ரத்தம் வந்து அதுல இருந்து சார் அவங்க காமிக்கவா கண்ணாடி ஆம்பளையோட லட்சணத்தை? நான் பட்டுப்புடவை எடுத்து தரேன், உங்கள் அண்ணனையும் உங்கள் அக்கா பசங்களையும் கட்டிக்க சொல்லு. மீசை வச்சா மட்டும் பத்தாது, பொம்பளை மதிக்கிறது வந்தா ஆம்பளை மரியாதை கொடுக்கணும்.
அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ பெரிய பொறுப்பு எடுத்திருக்கீங்க. ஆனால் அதை விட பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. திருந்தி வாழ பாருங்க, சரியா? அப்புறம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். பசங்க ஸ்கூல் போகணும், பேங்க். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் கிளம்புங்க. இது பாருங்க, அங்கே போய் தொந்தரவு பண்ணவோ, அவங்க வீட்டில் போய் ஏதாவது சண்டை போடவோ, ஏதாவது நடந்தது, நடக்கிறதே வேற. நான் இங்கே அப்புறம் நீங்கள் உங்கள் பையனையும் உங்கள் வைஃபையும் பார்க்கவே முடியாத மாதிரி இல்லைங்க நடக்கும். மேடம், நாங்கள் வாடகை கட்டிட்டு மேடம் நான் அங்கேருந்து வேலைக்கு போயிட்டு அப்படியே இங்கே இருந்து. நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க. இப்போ இங்கே இருக்க மாதிரிமா அவங்க யாரு? உங்க பிள்ளைங்க அவங்க இங்கே இருப்பாங்க. நீங்கள் கிளம்புங்க. அவரெல்லாம் வேலைக்கு போக மாட்டாருங்க மேடம். அவர் என்னவோ பண்ணட்டும். 6 மாதம் அவர் என்ன எங்களுக்கு, எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு சேஃப்டிங்க போட கூட துணி இல்லைங்க மேடம். வீட்டை பூட்டி ஹவுஸ் ஓனர் சாவி எடுத்துகிட்டு போயிட்டாரு. 60,000 கட்டணுங்க மேடம். என்னை ஒரு பக்கம் வேலைக்கு சேர்த்து விட்டுட்டு பிள்ளைங்களுக்கு சேஃப்டி நீ கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். அப்படியே வேலைக்கும் போய்கிட்டு என்னோட நீ உடம்பையும் முதல்ல உடம்ப பார்த்துக்கோ. ஒரு இடத்துக்கு போய் சேர்த்து விடுறோம் இப்போ நாங்கள். ஆமாங்க. நீ உடம்ப பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களும் ஸ்கூல் போகிறதுக்கு இல்லைங்க மேடம். ஒரு வாரமாக வீட்டை பூட்டுறதுனால போட துணிமணி இல்லாத இதுவும் இப்போ எங்கள் ஸ்கூலெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடுமே. இப்போ லீவ் போட்டு தாங்க மேடம் இருக்காங்க. பேக்கெல்லாம் அங்கே வீட்டில் சிக்கிச்சுங்க மேடம். பசங்க அம்மா வீட்டில் இருந்து படிப்பாங்களா? படிப்பாங்க மேடம். அம்மா அப்பா அம்மாட்ட விடலாமா? சின்ன பையனை மட்டும் வச்சுட்டு நீங்கள் இரு. சரி சரி. சரி. ஏன்னா அவங்க படிக்கணும்ல, அவங்க பேக் எல்லாம் எடுக்கணும்ல. ஆமாங்க. என்ன வேலைக்கு போகிறேம்மா நீ? நான் கம்பெனிக்கு தாங்க மேடம். எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன்? நான் மாதம் 15,000 வாங்கிட்டு இருந்தேங்க மேடம். நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். கொஞ்ச நாளைக்கு எங்களை இது பண்ணி விடுங்க மேடம். அதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். என்னோட அசிஸ்டண்டோட நம்பர் வாங்கிக்கோ. ஒன்று நம்பர் அங்கே கொடுத்துட்டு பர்சனலாக நானும் காண்டாக்டில் வரேங்க. ரொம்ப நன்றிங்க. சரி. இந்த பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு ஹீமோக்ளோபின் பெட்டர் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அது என்னோட பொறுப்பு. நான் அதை பார்த்துப்பேன். அந்த பொண்ணையும் அந்த பையனையும் ஸ்கூல் படிக்கிறாங்க. அட்லீஸ்ட் மார்ச் வரைக்கும் அவங்க அதே ஸ்கூலுக்கு தான் போகணும். அதனால் அவங்க நம்ம டீமே போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டு அவங்க ஸ்கூல் பேக் எல்லாம் எடுத்து கொடுத்து, அவங்க துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்து, யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து கொடுத்து அது இது பண்ணிவிடும். இந்த பையனுக்கு இன்னொரு வாய்ப்பு. 6 மாதம் அவர் சரி பண்ணட்டும். அதுக்கப்புறம் let him come back. இன்னொரு 6 மாதம் கழித்து இதை ரிவ்யூ பண்ணலாம். ரிவ்யூ பண்ணி then we can decide. ஆனால் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். I'll take responsibility. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நம்மிடம் மனம் விட்டு பேசிய பரமசிவம் 2 வருடமாக வாடகை கட்ட முடியாத சூழ்நிலையில் இருந்த தேவிகாவிடம் வாடகை கேட்கவும் இல்லை, வீட்டை காலி செய்யவும் சொல்லவில்லை என்று கூறியது நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி சார் 2 வருஷம் வாடகை கொடுக்காம விட்டு வச்சிருக்கீங்களா சார்? 1 மாசம் வாடகை தூக்கி போட்டுருவாங்க சார். நம்மளும் இந்த வீட்டில் வாடகை தான் சார் இருந்தோம். அப்போ நாங்களாம் வாடகை இருந்தா அப்புறம் அப்படியே வாங்கினோம். அப்போ தான் வாங்கினாரு. அப்புறம் அந்த வரப்பெல்லாம் கஷ்டமா இல்லைங்க சார். குழந்தைங்க நாங்கள் நம்ம முடியல போக முடியும். சரி சார். அதனால தான் சார் விட்டு விட்டுருக்கோம் சார். சரி வரப்போ சொல்றாங்க ஏதோ அடுத்த தேவைங்கிறாங்க. அப்புறம் ஒரு 10 பேர் வரை கொடுப்பாங்க. ஒரு 6 மாதம் கண்டுக்க மாட்டாங்க. மறுபடியும் ஒரு 6 மாதம் மறுபடியும் நானும் மாதம் கேட்டு தான் இருப்பேன். அவங்க தான் நான் வேலைக்கு போறதில்லை. நான் வரீங்களா மேக்ஸிமம் வீட்டில் தான் இருப்பாப்புல. தேவிகா தனது குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் ஆடைகளை எடுத்துக்கொண்டு தன் பெரிய மகளையும் மகனையும் தனது தாய் சாந்தியிடம் ஒப்படைத்துவிட்டு மருத்துவ பரிசோதனைக்காக நமது குழுவோடு சென்னைக்கு கிளம்பியவரை அக்கம் பக்கத்தினர் கண்ணீரோடு வழி அனுப்பியது நமது உண்மை வெல்லும் குழுவினருக்கு மெய்சிலிர்ப்பை உண்டாக்கியது. என்ன அங்கே சென்னை கூட்டிகிட்டு போகிறதாக வந்திருக்காங்க உண்மை வெல்லும் டீமு. பிள்ளைங்கள் அம்மா வீட்டில் விட்டாச்சு. இப்போ என்ன கிளம்பி நீ அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. சென்னை கிளம்புறோம். இதுக்கு உதவி செஞ்ச ஹவுஸ் ஓனருக்கும் அவங்க ஒய்ஃபு இங்கே இருந்த எல்லாத்துக்கும் அக்கம் பக்கம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.
சென்னை வந்தவுடன் தேவிகாவை ஆந்திர மகிழா சபா காப்பகத்திற்கு அழைத்துச் சென்றோம். தேவிகாவின் பரிசோதனைக்காக மருத்துவர் பிரியதர்ஷினி மற்றும் உளவியல் மருத்துவர் வெண்ணிலா அங்கு காத்திருந்தனர். உடனடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. எனக்கு உடம்பு சரியில்லாதனால லக்ஷ்மி மேடம் வந்து டாக்டர் பிரியா மேடத்தை கன்சல்ட் பண்ணதில் இப்போ எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு செக் பண்ணி சொன்னனால இப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு எனக்கு உதவி செஞ்ச லக்ஷ்மி மேடத்துக்கும் டாக்டர் பிரியா மேடத்துக்கும் உண்மை வெல்லும் டீமுக்கும் ரொம்ப நன்றி. மருத்துவ சிகிச்சை முடித்து 3 மாத கால தொழில் பயிற்சி பெற்று ஒரு சுய தொழில் முனைவோராக தேவிகா வளர்ந்து செல்வார் என்ற நம்பிக்கையில் ஆனந்தம் அடைகிறது நமது உண்மை வெல்லும் குழு.